இன்றைக்கி நம்ம ஒரு சேப்பங்கிழங்கு வறுவல் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு வந்து ஒரு இட்லி கொப்பரையில் ஒரு 3/4 பாகம் வேக வச்சுருங்க. இப்போ நீங்கள் வெந்ததுக்கப்புறமேட்டு ஒரு கத்தி வச்சு உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே ஈஸியாக போகும். ஸோ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு நல்லா மெலிசாக நீட்டாக வாக்கில் வெட்டிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து குக்கரில் வேக வைக்காமல் இப்படி இட்லி சட்டியில் வேக வைக்கும் போது ரொம்பவே பிசுன்னு இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இதை வந்து எண்ணெய் சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம சேப்பங்கிழங்க வந்துட்டு மசாலா தடவி ஒரு பேன்லேயோ இல்லை சட்டிலேயோ வேக வைக்கும் போது கொஞ்சம் நல்லா பிசுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப லேட்டாகவும் ஆகும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது அந்த பிசுன்னு இருக்க தன்மைலாம் போயிடும். இப்போ வந்து ரோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம மசாலா போட்டு பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் போல் புளி கரைச்சது, அப்படி இல்லைனா லெமன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புளி தண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னா ஒரு சில டைம் வந்து இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் நமைக்கும். அதை நமைக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம லெமன் இல்லைனா புளி சேர்க்குறோம். இப்படி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பியும் நம்ம வறுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு இதுலேயே நம்ம வறுத்துடலாம். இதுக்கு வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு அப்புறமேட்டு நம்ம பிரட்டி வச்ச மசாலா சேப்பங்கிழங்க போட்டு நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா அடுப்புலேயே திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க. இது பிசுன்னு இருக்காது. நமக்கு ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும். மொறுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம ரைஸ் ஃப்ளோர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக முடிஞ்சிடும். சேப்பங்கிழங்கும் நம்ம பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.